ஹாய் வெல்கம் டு ஆதி கிரியேட்டிவ்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த சாரீக்கான ஆரி ஒர்க் டிசைன் ப்ளவுஸில் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ ஹேண்ட் ஸ்லீவ் பார்ட் தனியாக நம்ம ஒரு மெத்தடில் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நெக் போர்ஷனுக்கும் தனியாக நம்ம வேறு ஒரு டிசைனிங் பண்ணோம். ஸோ ரெண்டையுமே எப்படி பண்ணோம், என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லியிருப்பேன், டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அதோட நீங்கள் பார்க்கலீங்க அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் ஆதி கிரியேட்டிவ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போட்டதுமே உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஆரி ஒர்க் பண்ண அந்த ப்ளவுஸை நம்ம ப்ளவுஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணோம், என்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுதான் நான் ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற மிஷின், சூயிங் மிஷின், சிங்கரோடது. ஸோ சிங்கரில் நம்மளுக்கு பெரிய மிஷின் வரும் இல்லையா, ஸோ பெரிய டேபிளில் வச்சுட்டு பெடல் பண்ணி போடுற மாதிரியான மிஷின் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான மிஷினில் இது வந்து எலக்ட்ரானிக் மிஷின். இதுக்கு அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு டேபிளில் வராது. அதே சமயத்தில் பெடலும் வந்து நம்மளுக்கு நம்ம போடுற மாதிரி இருக்காது, ஃபிசிக்கலாக போடுற மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அந்த பவர் மிஷினுக்குலாம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெடல் டைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணால் நம்ம நார்மலாக மிஷினில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ பெடல் போடுறப்ப, ஸோ அதை விட கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்மளால் இதில் ஸ்டிச்சிங் போட முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஷின் இது. நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ண அந்த ப்ளவுஸை, அந்த கிளாத்தை ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஃபுட் வந்து சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணணும். அது குதிரைன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுக்காக சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு பெரிய மிஷினில் வந்து பார்த்தோம்னா இந்த ஃபுட் வந்து இன்னமும் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு 2 லைனில் 10 ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டாலே நம்மளால் அதில் கரெக்டாக போட முடியும். ஸோ இது கொஞ்சம் பெருசு தான், ஆனால் ரொம்ப பெருசில் கொஞ்சம் நார்மலானது தான். அதனால தான் நம்ம பேசிக்காகவே எப்போயுமே 3 லைனில் 10 ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ இப்போ அதை முடிச்சிட்டோம், ஃபுட் செட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம இப்போ கிளாத்தை விரிச்சிட்டு நம்மளோட ஒரிஜினல் கிளாத் இருக்குது, அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை போட்டுட்டு, அதாவது நம்ம ஒர்க் பண்ண அந்த இடத்துக்கு மேலேயே நம்ம அப்படியே லைனிங் கிளாத் போட்டிருக்கோம். ஸோ போட்டுட்டு சைடில் வந்து பின்னெல்லாம், அதாவது நம்ம ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுற அந்த பின்னை யூஸ் பண்ணி, நீடில் யூஸ் பண்ணி நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இந்த ஒரு மாதிரி குண்டு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பின்னை நான் ஏன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் ரீசன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அதை பின் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போட போகிறோம். ஸோ ஸ்டிச்சிங் போகிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஒரிஜினல் கிளாத், அதாவது ஒரிஜினல் கிளாத்தோட ஒர்க் பண்ண பக்கத்துக்கு மேலேயே அப்படியே நம்ம லைனிங் கிளாத்தை போட்டுட்டு, ஸோ அதை தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டிச்சை மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போட ஆரம்பிச்சிடுறோம். சிங்கிள் ஃபுட்டுங்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போட்டுகிட்டே வந்துடலாம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த கிளாத் ரொம்ப தின்னான கிளாத்தாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அடியில் இருக்க ஸ்டிச்சும் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ அதாவது நம்ம ஒர்க் பண்ணது நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ அதையும் நம்ம பார்த்துக்கிட்டே நம்மளால் ஸ்டிச் போட முடியும். ஸோ இது வந்து காட்டன் கிளாத் லைனிங்கு. ஸோ காட்டன் கிளாத் லைனிங்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காட்டன் கிளாத்துன்னே இல்லை, நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு கிளாத் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, அதாவது சில்க் கிளாத் இல்லாமல் நார்மலாக வந்து கிளாத் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது வெறும் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு அதாவது இந்த மாதிரியான கிளாத்ஸ்லாம் வந்து தண்ணியில் போட்டோம் அப்படின்னா சுருங்கும். ஸோ அப்படி சுருங்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சுருங்கிச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சுருங்காது, அதாவது இந்த கிளாத் தனியாக இழுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுருங்காமல் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் இந்த இடத்துல நான் அந்த ஸ்டிச்சிங் நீட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எதுக்குன்னு சொன்னேன், உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்னோடய பையனுக்கு வந்து 4 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. ஸோ அவன் 4 வயசு ஆகுது. அவன் வந்துட்டு அந்த மாதிரி பின்ன வந்து சேஃப்டியாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக்சுவலி இந்த ஆரி மெட்டீரியல்ஸே நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக எடுத்து வச்சுருப்பேன், அவங்கக்கிட்ட அது வந்து மாட்டிக்கிறாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பின்னெல்லாம் நான் எடுக்கும்போது அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் அதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனாலேயே நான் வந்து ஸ்டார்டிங் வந்து அதை வாங்கலை. ஆனால் இந்த ஸ்டிச்சிங் நீடிலும் சேம் அதே மாதிரி தானே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ அதுக்கும் வந்து நான் தனியாக பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அதையுமே நான் ரொம்ப சேஃப்டியாக பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ரீசனால் தான் நான் வந்து அந்த மாதிரி அந்த பின் யூஸ் பண்ணாமல் ஸோ நார்மலாக நான்
ஸ்டிச்சிங்க்காக வச்சுருக்கதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக் போர்ஷனில் அதாவது ஒரிஜினல் கிளாத்தோட கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ சைடில் வந்து சின்ன ஒரு கட்டிங்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து அந்த ஸ்டிச்சை வந்து கட் பண்ணிடாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அந்த வளைவுகள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 இடத்துல ஸ்டிச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. டர்ன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக திரும்பும், இழுக்காமல் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நல்லா கட்டிங்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து விட்டுறலாம். ஸோ இல்லை உங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டிச்சும் மேலே போடலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டிச்சிங் போடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ அதாவது டர்ன் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தை. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹெம்மிங் தெரியணுனாலோ இல்லை ஹெம்மிங் கூட தெரியணுன்ற அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக ஒரு சின்ன ஸ்டிச்சு போட தெரிஞ்சால் போதும். அப்படியே வந்து கண்டினியூவாக ஒரு ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு நீடில், ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டிச்சிங் நீடில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு அப்படியே டர்ன் பண்ணவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்மளோட சரி லைனும் உங்களுக்கு தெரியுது, அதே சமயத்தில் சில்க் த்ரெட்டோட அந்த லைனும் உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்ட ஸ்டிச்சை காரணத்தை கொண்டும் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணுறப்ப இல்லை ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அதை வந்து கட் பண்ணாமல் இருக்கணும். அந்த நம்மளோட ஒர்க்கை வந்து அது வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து எப்போயுமே கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல மேலே ஸ்டிச் போட முடியலை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை பின்னாடி பக்கம் திருப்பி போட்டுட்டு அயன் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து மடித்து தப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து கீழே மடித்து அதையும் ஒரு அயனிங் கொடுத்துட்டு ஸோ அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டிங்கனாலே மேலே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான், ஒர்க் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடும் கன்வர்ஷனை. சேம் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் ஸ்லீவ் பாட்டுக்கும் வந்து இதே மாதிரியான கன்வர்ஷன் நம்ம பண்ணிக்கிறணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த அஸ்யூஷுவல் மெத்தடை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸை நம்ம பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிட முடியும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.